எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி. ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி, புதினா ஒரு 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 கட்டு, அப்புறம் 4 பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, அப்புறம் இது தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அரை கப்பு தயிர், அப்புறம் நான் சோம்பு தூள் எங்கிட்ட இருக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சோம்பு முழு சோம்பு இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் முழு சோம்பு எடுத்துக்கிறோங்க. இதுதான் நமக்கு பிரியாணி மசாலா நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதில் 1 டீஸ்பூன் வந்து கருப்பு மிளகு, 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து 4 கிராம்பு யூஸ் பண்ண போகிறேன், 1 ஜாவித்ரி, அப்புறம் வந்து பட்டை. நான் தின்னான பட்டையாக இருக்கனால 3 எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கூட ஒரு பெரிய பட்டை யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வந்து ஜாதிக்காய் யூஸ் பண்ண போகிறேன். பிஞ்ச் அளவு யூஸ் பண்ணால் போதும், என்னென்னா சும்மா யூஸ் பண்ணாலும் நல்லா ஸ்மெல் வரும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். தலப்பாக்கட்டு பிரியாணினாலே சீரக சம்பா தான் அதில் மெயின். அதுக்கு நல்ல ஸ்மெல்லும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜீரக சம்பா ரைஸு. அதனால நான் இந்த ரைஸை ஊற வைக்கலை, சும்மா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதை வந்து தண்ணியை வடிய விட்டு வச்சுருக்கேன். நான் இங்கே மட்டனை ஏற்கனவே உப்புத்தூள் போட்டு குக் பண்ணியிருக்கேன். தான் எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே 2 கப்பு ரைஸுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு மட்டன் ஜாஸ்தி கறி நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அங்கங்கே கறி தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது பிரியாணினாலே. நான் அவிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் அந்த கறிக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 12 விசில் வரை கொதிக்க வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மட்டனை தனியாக எடுத்துக்கிறோங்க. அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கிறோங்க. அந்த தண்ணியை நம்ம கொட்ட போகிறது கிடையாது. அந்த தண்ணியை தான் நாம் வந்து பிரியாணிக்கு தண்ணியாக, அரிசிக்கு தண்ணியாக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சொன்னேன் இல்லையா, அந்த பிரியாணிக்குள்ள மசாலா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, மல்லி, சீரகம், நட்மெக், இது எல்லாத்தையும் அதோட இந்த ஃபெனில் பவுடரையும், நான் பவுடர் இருக்கிறனால பவுடர் போடுறேன், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 8 சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் தனியாக 2ஐயும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நான் அரைச்சதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் 2 டீஸ்பூன் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன். இந்த நெய் வந்து நான் புதுசாக இப்போ தான் உருக்கி எடுத்தேன் பட்டர்லேருந்து. ஸோ எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் நெய்யும் அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்து ஊற்றினா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம அரைச்சி வச்ச பவுடரும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நான் வெட்டி வச்சுருக்கேன் ஆனியனை யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே பிரியாணினாலேயே ரெட் ஆனியன், அதாவது சிவப்பு வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை ஆனியனோ எல்லோ ஆனியனோ நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வராது, டேஸ்ட்டும் வராது. ஏன்னா பிரியாணிக்கு வந்து அந்த ஆனியன் அப்படியே நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த கேரமலைஸ் ஆகி அந்த ஸ்வீட்னஸ் ப்ளஸ் அந்த காரமும் சேர்ந்துருந்தால் தான் பிரியாணிக்கு ஆனியன் வந்து எப்போவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால எப்போவுமே ரெட் ஆனியன் யூஸ் பண்ணுங்கள் பிரியாணி பண்ணும்போது. அதே மாதிரி பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்ணும்போது இது மாதிரி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி நீளமாக கட் பண்ணி போடுங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாதீங்க. இதில் நான் வந்து இப்போ ப்ரௌன் ஆனனால இதில் இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நான் எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி வெள்ளைப்பூடு தான் போடுவேன். ஏன்னா முன்னாடியே அரைச்சி வச்சது போட மாட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அந்த ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுக்கும். குக் பண்ணும்போதே நமக்கு வாசனை வந்துடும். ஆஹா, இவங்க வீட்டில் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறாங்க, நான்வெஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பச்சை மிளகா நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. நான் இங்கே ஒரு 4 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் தக்காளியை ஆட் பண்ணும்பொழுது நான் இதில் 1 தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் நீங்கள் உங்களுக்கு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா அதில் 2 தக்காளி போட்டுக்குங்க. அதை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் உப்பு எதுக்குன்னா, தக்காளி வெங்காயம் போட்டுட்டு உப்பை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி சீக்கிரம் வந்து நல்லா மசிஞ்சிரும். ஸோ நம்ம அதர் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம்.
இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். மசிச்சதுக்கப்புறம் நாம் இதை ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நான் பிரியாணியை வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். அதனால நமக்கு தண்ணி பிரச்சனைலாம் ஒன்றும் தேவை இருக்காது. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கின உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா விழுது, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல்லு போகணும். ஏன்னா சின்ன வெங்காயத்துலேயும் அந்த பச்சை மிளகாயில் நல்லா பச்சை வாசனை நல்லா அடிக்கும். அதனால் அது நல்லா பச்சை வாசனை போகணும். அதோட நான் இப்போ வெட்டி வச்சுருக்கேன், அதாவது ஃபுல் கொத்தமல்லி புதினாவை போடலை, வெட்டி வச்சுருக்கிறதுல ஒரு 3/4 அளவு கொத்தமல்லியும் புதினாவையும் போடுறேன். நம்ம லெஃப்ட் ஓவர் இருக்கிறத வந்து, மீதம் இருக்கிறத வந்து நாம் அந்த எல்லாத்தையும் ரைஸ் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூடுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். எப்போவுமே பிரியாணினாலேயே கொத்தமல்லியும் புதினாவும் ரொம்ப முக்கியம். கொத்தமல்லியை விட புதினா நல்ல வாசனையை தூக்கி அடிக்கும். அதனால் புதினாவை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. புதினா நல்லா ஆட் பண்ணுங்கள். அது நல்லா கழுவிட்டு, கொத்தமல்லியையும் புதினாவையும் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நல்ல கெட்டியான தயிர், 1/2 கப்பு தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் வீட்டில் பண்ண தயிர். நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி மசாலா என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா பிகினிங்கில் போட்டு விட்ருக்கேன் டைட்டிலுக்கு அப்புறம். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகணும். நல்லா பச்சை வாசனை போய் நமக்கே அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல்லை அடிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம அவிச்சு வச்சுருக்க கறியை போடலாம். ஆக்சுவலி இந்த மட்டனை வந்து எப்போவுமே மட்டன் யூஸ் பண்ணும் பொழுது மட்டன் வந்து போன் இருக்கிற மட்டனாக போடுங்க. எனக்கு போன் வேண்டாம், இல்லை எனக்கு சதை மட்டும் தான் வேணும், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவு டேஸ்ட் வராது. எப்போவுமே சிக்கன் குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மட்டனை குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, போன் உள்ளதே ஆட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு குக் பண்ணியிருக்கேன். நான் போட்ட உப்பு வந்து முதல்ல மட்டனுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு வேறு உப்பு போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு தடவை நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணும் பொழுது பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது கம்மியாக போட்டால் கூட தப்பு கிடையாது, ஆனால் ஜாஸ்தி போட்டுறக்கூடாது. அதனால பார்த்து ஆட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே முள் உள்ள மட்டனை வாங்கி குக் பண்ணி லைட்டாக அந்த மசாலாவோட போட்டு வதக்கிட்டு அவிச்ச மட்டனை இப்போ நாம் வந்து இந்த மட்டனை இந்த ரைஸ் குக்கரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி, ஏன்னா நான் இதை ஊற வைக்கலை, ஜஸ்ட் கழுவி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி தாராளமாக ஊற்றலாம். நம்ம அந்த மட்டன் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதை தான் நம்ம இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஊற்ற போகிறோம். நீங்கள் ஒருவேளை ரைஸை ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா 1.5 கப் ஊற்றிக்கிறங்க. நான் இங்கே ஊற வைக்காதனால 2 கப்பு தாராளமாக ஊற்றுறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு ஆட் பண்ணுங்கள், உப்பு தேவையில்லையா விட்டுருங்க. இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா கொத்தமல்லி, அதை நல்லா உள்ளக்க போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். 2 கப்பு வாட்டர் இதுக்கு 4 கப் வாட்டர் போதும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி அந்த பவரை ஆன் பண்ணிவிட்டு, இல்லை ஒயிட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணி விட்டுறேன். உங்கள் ரைஸ் குக்கரில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். எந்த ஒரு ரைஸுமே ரைஸ் குக்கரில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஒரு கத்தியோ இல்லை ஃபோர்க்கோ எடுத்து அந்த சைட்ஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே போகணும். அது மாதிரி சென்டர்லேயே ஒரு 2-3 லைன் போட்டு விடுங்க. அப்படி போட்டு விட்டிங்கன்னா அது ஃபர்தராக குக் ஆகாது. நமக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் ரைஸாக கிடைக்கும், தனித்தனி பருக்கையாக கிடைக்கும். அதாவது ஒட்டியாக இருக்காமல் குலையாமல் நல்லா தனித்தனி, இங்கே பாருங்க நல்லா உதிரியான பருக்கையாக வந்திருக்கு. இப்போ நமக்கு மட்டன் பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் எந்த விதமான பச்சடி, ஆனியன் பச்சடியோ எந்த விதமான பச்சடி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல்விருந்து.comல போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி, பாய்.